தம்பிங்களா, நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க, நாங்கள் எப்படி ட்ரெயினர் ஆகிறது, ட்ரெயினர் ஆக முடியுமா? எல்லாராலையும் ட்ரெயினர் ஆக முடியும். நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது, நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்கில்லு மாஸ்டர் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ்டர் பண்ணுறது அப்படின்னா 10,000 மணி நேரம் ஒரு ஸ்கில்லை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். 10,000 hours ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மாஸ்டர் ஆவீங்க. இப்போ நம்ம புரோட்டா மாஸ்டர் சொல்கிறோம், டான்ஸ் மாஸ்டர் சொல்கிறோம், ஸ்டண்ட்டு மாஸ்டர் சொல்கிறோம், கராத்தா மாஸ்டர் சொல்கிறோம். அப்புறம் நிறைய பேர் டிரைவிங் சொல்லி கொடுக்குறாங்க, நிறைய பேர் டான்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க, நிறைய பேர் டெய்லரிங் சொல்லி கொடுக்குறாங்க. எனி பிஸ்னஸ்ஸு, எனி ஸ்கில்லு நீங்கள் 10,000 hour ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அதில் பெரிய மாஸ்டர் ஆயிடுவீங்க. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற டைமில் உங்களுக்கு நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். லுக் அண்ட் கார்னர் உங்களுக்கு எல்லாமே தெரிய வரும். அது எல்லாமே உங்கள் மைண்டில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு அல்லது கேட்குறவங்களுக்கு அல்லது நம்மக்கிட்ட அசிஸ்டண்ட்டாக வர்றவங்களுக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கடையில் மெக்கானிக் இருக்கார், அவர் அசிஸ்டண்ட்டுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுப்பாரு, டிரைவர் கிளீனருக்கு சொல்லிக் கொடுப்பாரு, புரோட்டா மாஸ்டர் அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக கல் நிற்கிறவருக்கு சொல்லிக் கொடுப்பாரு. ஸோ இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம அந்த ப்ராக்டிஸ் பண்ணி மாஸ்டர் பண்ண விஷயத்தை மற்றவங்களுக்கு அது கம்யூனிகேட் பண்ண தெரியணும். கம்யூனிகேஷன்னா பேச்சு திறமை. நம்ம சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நமக்கு வரணும். ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்லி புரிய வைக்கும்போது அவங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி எளிமையாக நமக்கு சொல்ல தெரியணும். அது நம்ம வாய் வார்த்தைகளாகவும் உடல் லாங்குவேஜ், பாடி லாங்குவேஜ். இப்போ டிரைவராக இருந்தால் கையை காலை ஆட்டு இப்படி போடும்பாங்க, புரோட்டா மாஸ்டர் இப்படி விசிறும்பாங்க, டெய்லரு இப்படி தைக்கணும் இப்படி வைக்கணும்பாங்க. இந்த மாதிரி வார்த்தைகள், பாடி லாங்குவேஜ், இந்த மாதிரி விஷயங்களை வச்சு நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இப்போ எங்கள் துறையை எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் எக்ஸாக்டாக ஒரு 10,000 மணி நேரம் நான் எல்லா ஸ்கில்லையும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதை நான் இவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம எல்லாமே ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கணும். ப்ரிப்பரேஷன் பண்ணி அதை அழகாக நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ரொஃபஷ்னல் ட்ரெயினர் ஆவீங்க. இல்லைன்னா ஒரு அன்ஃபார்மலாக இருக்கும், ஃபார்மலாக இருக்காது. ஏதோ உங்களுக்கு தெரியும், நீங்கள் சொல்லி கொடுப்பீங்க, மெயின் அதுதான். இருந்தாலும் உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணி அது என்ன வார்த்தைகள் அமைக்கிறது, என்ன காட்சிகள் அமைக்கிறது, என்ன உதாரணங்கள் கொடுக்கலாம், என்ன ஸ்டோரி வைக்கலாம், அப்படி நம்ம அவங்களுக்கு புரிய வச்சிட்டோம் அப்படின்னா நம்மக்கிட்ட கற்றுக்கிறவங்க போயிட்டு அவங்க பண்ணுவாங்க. அவங்க பண்ணும்போது அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும். அவங்க ரிசல்ட் வரும்போது அவங்க அந்த துறையில் அதில் பணம் சம்பாதிப்பாங்க, ஆரோக்கியமாக இருப்பாங்க, வண்டி ஓட்ட கற்றுக்குவாங்க. இந்த மாதிரி எல்லாம் அவங்க கற்றுக்குவாங்க. ஸோ இதுதான் ட்ரைனிங்.